முதலாவது நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, மாயை பேசுகிறதான வாய் நம்ம இடத்திலே காணப்படுதா? கள்ளத்தனமான வலது கையை உடைய, ஏன் அது வலது கைன்னு சொல்றாரு? இடது கையில் வந்து கள்ளத்தனத்தை செய்ய முடியாதா? ஏன் அப்படி சொல்றாரு? நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, வலது கைனா ப்ராமினன்ஸை குறிக்குது, இம்பார்ட்டன்ஸை குறிக்குது. அப்போ கள்ளத்தனம் செய்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்கிறதான காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நம்மிடத்தில் இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுமானால், முதலாவது இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பொய்யை விளக்க வேண்டும், கள்ளத்தனத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும். இல்லை இது என்னாலே முடியாது என்று சொன்னால், திஸ் இஸ் நாட் த மெசேஜ் ஃபார் யூ. இன்னைக்கு எடுக்கிறதான செய்தி உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தையும் அது கொடுக்க போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஜெபத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது, ஏறெடுக்கவே முடியாது. அப்போ இந்த தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டுமானால் அவன் முதலாவது தன்னை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, கள்ளத்தனம் என்னிடத்துல உண்டா, என்னிடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொய் உண்டா, கபடு உண்டா என்கிறதை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் இதை எடுத்து போடுகிறேன், எடுத்து போட்டால் மாத்திரம்தான் அவன் இந்த ஜெபத்தையே ஆரம்பிக்க முடியும்.